ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் லேஸ் ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்களும் உடனே செய்ய ஆசைப்படுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அப்போதே மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். லேஸ் ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு லெக்கு இல்லைன்னா இந்த மாதிரி உடம்போடு சேர்ந்த பாகத்தை நம்ம இப்படி எடுத்துக்கிறணும். அது சிக்கன் செய்கிறதுக்காக எல்லா மசாலாவும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் பால், அரை கப் தயிர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து 1 முட்டை, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு அரை லெமன், அடுத்து 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன் மாவு, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கையான சால்ட்டு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டு எல்லாத்துலேயும் கோட் ஆகுற மாதிரி நம்மளா அப்ளை பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க சிக்கனாக இருந்தால் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்காத சிக்கனாக இருந்தால் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கன் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அது நெல்லிக்கும் நம்ம அதுக்கு தேவையான மற்ற மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நம்ம நுணுக்கி வச்சுக்கிடலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அரை கப் மைதா, 1/4 கப்பு கார்ன் மாவு, பெப்பர் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன். அவ்வளோதான், சிக்கனுக்கான மசாலா ரெடி. இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின சிக்கனை இந்த மாவில் வச்சு நல்லா கோட்டிங் கொடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த மாவை ஃபுல்லாக சிக்கனில் அப்படியே கோட்டு கொடுத்துருவோம். ஒரு கோட் கொடுக்கணும். மாவில் நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ உதறிட்டோம் அப்படின்னா அதிலே தெரியும். இந்த பாருங்கள், இப்போவே பொரிச்சது மாதிரி நல்லா இருக்கும். இதை நம்ம ஐஸ் தண்ணியில் போட்டுருவோம். ஐஸ் தண்ணியில் எடுத்து ஒரு கோட்டு, அவ்வளோதான். இப்போ முக்கி எடுத்துகிட்டு பழைய வெடிக்கு இந்த மாவில் அப்படியே வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அப்படியே தூவி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். இப்போ நல்லா உதறிடணும். இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நல்லா உதறிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் நம்ம தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவில் போட்டுடணும். போட்டு லைட்டாக தடவணும். முன்னாடி பின்னாடி எல்லாமே. இப்போ நம்ம மசாலாவில் பழைய உடிக்கு நம்ம சிக்கனை போட்டாச்சு. இப்போ அடுத்து லேஸில் லேஸாக டிப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து லேஸ் எல்லாமே வந்து டிப் பண்ணி வச்சாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹெவியாக காஞ்சிருக்கணும். ஆனால் சிக்கனை போட்டோன்னையும் சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா பயங்கரமாக காஞ்சிருக்கணும். அப்போதே வந்து நல்லா வரும். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வந்து பெரட்டி நல்லா வேக விட்டுறலாம். இப்போ கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம் அந்த சிக்கனுக்கு. இது கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான பீஸா சீசனிங், ஆர்கானோ சீசனிங், கொஞ்சமாக பூண்டு, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையுமே இந்த பட்டரில் கலந்துக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பட்டரில் இதை கலந்துக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த சிக்கனில் டிப் பண்ணி விட்டுருவோம். இது நம்ம பட்டர் டிப் பண்ணோம் இல்லையா, அதே வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கிறிஸ்பியான லேஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.